அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் இந்தியாவின் உறவு மேலும் வலுப்பெறுகிறது. இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரானிக் டூரிஸ்ட் விசா மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட தூதரகம். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து சபாஸ்தலத்தில் சிக்கிய 210 சாராய பேரல்கள், வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. அடுத்து குவைத் முழுவதும் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் அதிரடி செக்கிங், கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து போலி கொய்திகளுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மற்றும் இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக எலக்ட்ரானிக் விசா திட்டத்தை ஜூலை 14ஆம் தேதியான இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குவைத்துக்கான இந்திய தூதர் ஆதிஷ் வேகா அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குவைத்திகள் இந்தியா வர வேண்டும் என்றால் இந்தியன் விசாவை பெற நேரடியாக இந்தியன் விசா சென்டர்களுக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்று முதல் குவைத்திகள் நேரடியாக விசா சென்டர்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்லைன் வழியாக எலக்ட்ரானிக் விசாவை பெற முடியும். அதாவது 5 விதமான விசாக்களை ஆன்லைன் வழியாக பெற முடியும். பிசினஸ் விசா, டூரிசம் விசா, மெடிக்கல் விசா, கான்ஃபரன்ஸ் விசா மற்றும் ஆயுஷ் விசா. அதுபோல இந்தியன் டூரிஸ்ட் விசா பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வழங்கப்படுகிறது. இதற்கான கட்டணம் $80. அதாவது 5 இயர்ஸ் டூரிஸ்ட் விசா பெற இந்திய ரூபாயின் மதிப்பில் வெறும் $6,800 மட்டுமே. ஆன்லைனில் அப்ளை பண்ணி 3 to 4 டேஸில் குவைத்திகளுக்கு இந்தியன் விசா கிடைத்துவிடும். போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 8000 முதல் 9000 குவைத்திகள் டூரிஸ்ட் விசாவில் இந்தியா வந்துள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இப்போ இந்த எலக்ட்ரானிக் விசா அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் குவைத்தின் நட்புறவை வலுப்படுத்தவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் எம்பசி தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத் மற்றும் இந்தியாவின் உறவு என்பது ஆழமானது. ஆரம்ப காலத்தில் குவைத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி தான் டினாருக்கு பதிலாக பயன்படுத்தியுள்ளார்கள். இன்றும் குவைத் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா பழைய இந்திய ரூபாய் நோட்டுகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என துபாய் ஆகிய அரபு நாடுகள் இந்தியர்களுக்கு டூரிஸ்ட் விசாவை வழங்கி வருகிறது. அதுபோல குவைத்தும் இந்தியர்களுக்கு டூரிஸ்ட் விசா வழங்கினால் குவைத்தில் பணிபுரிந்து வரும் இந்தியர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை டூரிஸ்ட் விசாவில் குவைத்திற்கு அழைத்து வர முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத் தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் மிக முக்கியமான ஏரியாக்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா சபா சலமந்தகா. இந்த சபா சலத்தை தான் போன மாதம் ஒரு அபார்ட்மெண்ட்டில் கள்ளசாராயம் தயாரித்து பொதுமக்களுக்கு திருட்டுத்தனமாக விநியோகம் செய்த சில நேபாள் நாட்டை சேர்ந்தவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து அங்கிருந்து ஏராளமான சாராய பேரல்களை பறிமுதல் செய்தது. இப்போ மறுபடியும் அதே சபாசாலத்தில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டில் மீண்டும் ஒரு சாராயம் தயாரிக்கும் கும்பலை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்கிருந்து 210 சாராய பேரல்கள் மற்றும் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 1160 சாராய பாட்டில்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. அதுபோல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார்கள். அதாவது உங்கள் ஏரியாக்களில் கள்ள சாராயம், விபச்சாரம் போன்ற குற்ற செயல்கள் நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்துடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குவைத் முழுவதிலும் உள்ள மொபைல் போன் கடைகளில் தீவிர செக்கிங் மேற்கொண்டதில் 1600க்கும் மேற்பட்ட போலியான தரம் இல்லாத இயர்போன்கள், சார்ஜிங் கேபிள்கள் மற்றும் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு தரம் இல்லாத போன்கள் மற்றும் ஆக்சசரிகளை விற்பது தொடர்பான தகவல் கிடைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் முழுவதிலும் உள்ள போலி குவைத்திகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் உள்துறை அமைச்சகம் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி போலி டாக்குமெண்ட் சமர்ப்பித்து குவைத்தி குடிமை பெற்ற 2 அரபியர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய ஒரு குவைத்தி குடிமகனுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு 4,73,000 குவைத்தினார் அபராதத்தையும் விதித்துள்ளது. இதுவரை பார்த்தீங்கன்னா சுமார் 60,000க்கும் மேற்பட்ட போலி குவைத்திகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,700 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 48 குவைத்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,500 இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 60 குவைத்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,500 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 61 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,000 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 40 குவைத்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 11,500 சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 36 குவைத்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 70 குவைத்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 57 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $280 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $979 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 212 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 455 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.